பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஏசப்பா நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை ஆதியாகமம் 39வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனம். கர்த்தர் யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்தார். கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். யோசேப்புடைய வாழ்க்கையில நிறைய பாடுகள், நிறைய கஷ்டங்கள், நிறைய வேதனைகள் காணப்பட்டது. இந்த காணப்பட்ட எல்லா பாடுகள், எல்லா வேதனைகள்லையும் கர்த்தர் கூட இருந்தார். இப்போ இதில் முக்கியமான விஷயமே, இந்த சிறைச்சாலைங்கிறது அவன் வாழ்க்கையில் சந்தித்த நிறைய பாடுகளில் இதுவும் ஒரு பாடுகள். இதுதான் அவனுடைய கடைசி பாடு. இதுதான் அவனுடைய என்னது கடைசி பாடு. இதன் பின்பு அவன் அரண்மனையில் ஒரு பெரிய அதிகாரியாய் தன்னை என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் யோசேப்பை மாற்றுகிறார், உயர்த்துகிறார், ஆசீர்வதிக்கிறார். இன்னைக்கும் நீங்களும் சில பாடுகளில் இருக்கிறீங்களா? யோசேப்புக்கு இது கடைசி பாடுங்க. இதன் பின்பு அவனுடைய வாழ்க்கை ரொம்ப டல்லாக காணப்படலை. அவனுடைய வாழ்க்கை கஷ்டத்தோடு வேதனையோடு காணப்படலை. அதன் பின்பு அவனுடைய வாழ்க்கை ஒரு பெரிய பிளஸ்ஸிங்கை என்ன பண்ணது, சந்திக்கப்பட்டது. இதே போல தான் இன்னைக்கு நீங்கள் பாடோடு இருக்கிறீங்களா? ஒருவேளை ஆண்டவர் என்னை மறந்துட்டாரு, ஆண்டவர் என்னை மறக்கலைன்னா, நான் எவ்வளோ ஜெபம் பண்ணேன், எவ்வளோ கேட்டேன், சில நாளை நான் உபவாசம் பண்ணுறேன், இப்படியெல்லாம் ஜெபிக்கிறேன், ஆனாலும் எனக்கு என்ன கிடைக்கல, பதில் கிடைக்கல. கவனித்துக் கொள்ளுங்க, இது கூட உங்கள் வாழ்க்கையில் ஒரு கடைசி பாடாக இருக்கலாம். அந்த நெருக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு எல்லாராலையும் கைவிடப்பட்ட நிலையில காணப்படுறீங்களா? இதுதாங்க கடைசி. ஆண்டவர் சீக்கிரத்துல யோசேப்பை போல உங்களுக்கு ஒரு நல்ல உயர்வு, வேலை தேடி கொண்டிருக்கலாம், தொழிலுக்காக முன்னேற்றத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கலாம். நிச்சயமா இந்த போராட்டத்திலிருந்து உங்களுக்கு ஒரு நல்ல முடிவை காண பண்ணுவார். எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை, எப்படிப்பட்ட ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்தாரான் தெரியுமா? அவனுடைய செய்கை, அவனுடைய ஆசீர்வாதம், அவன் ராஜாக்களுக்கு இணையாக உயர்த்தப்பட்டான். நீங்களும் அப்படிதாங்க. என்ன பாடுகளில் இருந்தாலும் உங்கள் பாடு இன்றைக்கு சொல்லுங்க, இந்த பாடிலிருந்து என்னை உயர்த்துவார், இந்த பாடிலிருந்து என்னை மாற்றுவார். இந்த விசுவாசத்தை அறிக்கையிடுங்க. நிச்சயமாக ஏசப்பாவுடைய ஒரு பெரிய மாற்றமும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு உண்டாகும். ஜோமனோமா ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே. தகப்பனே, யோசேப்புக்கு இந்த சிறைச்சாலை கடைசி பாடுகளைப் போல கடைசி வேதனையாய் காணப்பட்டது. அதன் பின்பு உயர்வு உண்டாயிற்று. எங்களையும் ஆசீர்வதியும். எங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய நன்மைகள், மாற்றங்கள், அற்புதங்கள் நடக்க ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, யார் யார் தகப்பனை கண்ணீரோடு கவலையோடு, ஐயோ எனக்கு வேலை கிடைக்கல, இந்த இடத்துல எதிர்பார்த்த இந்த சீட்டு எனக்கு கிடைக்கல, எனக்கு கவலையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய ஜெயத்தையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளிடுவீராக. ஆண்டவருடைய நன்மைகள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு அற்புதங்கள் வெளிப்படும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உங்க ஆசீர்வாதம் வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.